வணக்கம். விஜய் அவர்களுடைய 5 வருட முதல்வர் கனவில் மண்ணள்ளி போட்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்கள் செப்டிக் டேங்கில் துர்நாற்றமா வழிந்து வருகிறதா? நோய் பரப்பும் கரப்பான் கொசு தொல்லையா? கவலை வேண்டாம். கிளீன் செய்ய லாரி வேண்டியதில்லை. பிரிஸ்டினோ வாரியர் செப்டிக் டேங்க் கிளீனர் ஒன்றே போதும். நேற்றைக்கு ஒரு பிரபலமான ஊடகம் ஒரு மிக முக்கியமான தலைவரை பேட்டி எடுத்திருந்தது. அந்த மேடையில் ஏராளமான நபர்கள் குழுமியிருந்தார்கள். அந்த தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், கரப்பான் பூச்சி கூட்டம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அபிஜித் டீப்கே கிட்ட உங்களுடைய சமகாலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய முதல்வர்கள் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவரை பார்த்து கேட்குறாங்க. அதற்கு அவர் சொன்ன பதில் தான் இன்றைக்கு தாவேக்கா மத்தியிலும் விஜய் அவர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணத்தை கேளுங்க. அவர் சொல்கிறார், முதல்ல தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின், பினராயி விஜயன், கேரளாவினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் கடந்த 10 வருடங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பினராயி விஜயன் அவர்கள், அடுத்ததாக டெல்லியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், இவங்க 3 பேரை பற்றியும் பொதுவாக அவர் குறிப்பிட்ட ரொம்ப முக்கியமான விஷயந்தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ரொம்ப ஹைலைட்டாக மாறிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் யாருமே மறுக்க முடியாதுங்க, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்விக்காக, அது தற்போதைய தலைமுறையாகட்டும் வருங்கால தலைமுறையினருக்காகவும் அவங்க போட்டிருக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வியக்கத்தக்கது. அதை யாரும் மறுக்க முடியாது. அதே மாதிரி கேரளாவில், அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியில் பிள்ளைகளுடைய கல்விக்காக இந்த 3 முதல்வர்களும் செய்திருக்கக்கூடிய பங்களிப்பு என்பது ஆச்சரியமளிப்பதாக இருக்கும். அதனால் இவங்க எங்களுடைய சமகாலத்தில் மிகச்சிறந்த முதல்வராக நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இதையொட்டி இன்றைக்கு சமூக ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய விவாதம் வருது. என்ன, உங்களுக்கு நல்லா தெரியும், காக்ரோச் ஜனதா அமைப்பினர் இன்றைக்கு பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை எல்லாமே அவங்க போய் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தரமில்லாமல் இருப்பதை வீடியோ மூலமாக ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியாது, கேரளாவில் பண்ண முடியாது, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆட்சி நடந்த இடத்துல போய் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் பாருங்களேன். ஆனால் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் போனாலும் அவர்களுக்கு கட்டுக்கடங்காத அளவிற்கு வீடியோ ஆதாரங்கள் சிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆதாரத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போது ராஜஸ்தானில் சட்டமன்றத்தில் பாஜகவினுடைய அமைச்சரை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ராஜஸ்தானில் மட்டும் 611 பள்ளிக்கூடங்களுக்கு சொந்தமாக கட்டிடம் இல்லை, 216 பள்ளிக்கூடங்களுக்கு கழிப்பறை இல்லை, 1000க்கும் அதிகமான பள்ளிக்கூடங்களுக்கு சுத்தமான குடிநீரே இல்லை அப்படின்னு பிஜேபியினுடைய தலைவரை சட்டமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஆமாம், எங்கள் ஆட்சியில் இப்படித்தான் அப்படின்னு. ஆனால் தமிழ்நாடும் கேரளாவும் டெல்லியெல்லாம் மாறி இருக்கிறது, பெரும் வளர்ச்சியை பெற்றிருக்கிறது கல்வித்துறையில் என்றால் இந்த 3 முதல்வர்களும் மிக 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 முக்கியமானவர்கள். அதனால தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படி அவர்களை சொல்கிறார்கள். இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறார். வந்த பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கணும். ஏன் விஜய் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லையா? இப்போ ரீல்ஸ் போட்டு உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த முதல்வர் அதானி அம்பானியே மிரட்டி பணிய வைக்கக்கூடிய நபர்னு பொய்யான ரீல்ஸுகளை போட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்த இடத்துல தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் கல்விக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை குறைக்கப்பட்டிருக்கிறது. இதை மறக்க முடியுமா? ஒன்றும் இல்லைங்க, ஆளுக்கு 25 லட்சம் ரூபாவுக்கு காப்பீட்டு திட்டம்னு ஒரு வடை சுட்டார் இல்லையா தேர்தலில், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்போ அது யாருக்கெல்லாம்? கல்வியிலும் சுகாதாரத்திலும் மிகப்பெரிய அளவில் கட்டமைப்போடு தலை சிறந்து விளங்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பிற்கு 3 மாதத்துக்குள்ளே என்னெல்லாம் நடக்கு பாருங்கள். அதாவது 10,000 ரூபா மாத வருமானம், சரியா? இதுதான் அளவுகோலாக வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கி 10,000 ரூபா வச்செல்லாம் தமிழ்நாட்டில் ஏதாவது குடித்தனம் நடத்த முடியுமாங்க? என்னங்க நடக்குது? அப்போ 25 லட்சம் ரூபா உங்களுக்கு காப்பீடு கிடைக்கணும் அப்படின்னா மாத வருமானம் 10,000க்கு உள்ளே இருக்கணும், அதிகபட்சம் 15,000க்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு 25 லட்சம் ரூபா காப்பீடு கிடையாது. என்னங்க நடக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். 3 சிலிண்டரு யாருக்கு?
நம்ம ஏற்கனவே பதிவில் சொன்னோம், ஒல்லியாக இருக்கிற, குண்டாக இருக்கிற, கருப்பாக இருக்கிற, வெள்ளையாக இருக்கிற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சிலிண்டர் கிடையாது அப்படின்னு ஆதவன் தீட்சண்யா என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான எழுத்தாளர் விஜயை கிண்டல் செய்திருப்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இந்த நாள் வரையிலும் அவர் திராவிட கழகங்கள் உருவாக்கி வருந்த ஒரு கட்டமைப்பை சிறுக சிறுக உடைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக தாவேக்காவினர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா இந்த நேரத்தில் நம்ம பதிவு செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய கல்விக்காக, கல்வி உரிமைகளுக்காக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக மோசமான திட்டங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நடக்கும்போது விஜயினுடைய காவல்துறை அதை ஒடுக்குகிறது. அதற்கு எதிராக காக்ரோச் ஜனதா பார்ட்டி பகிரங்கமாகவே விஜய் எச்சரித்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த நேரத்தில் அவங்க என்னென்னா இருக்கிறாங்க, நல்ல முதல்வர்கள் இருந்திருக்கிறாங்க, அதில் சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத அவங்க தெள்ள தெளிவாக உணர்த்தி இருக்கிறார்கள். இன்னொன்று என்ன தெரியுமா, இப்போ பதட்டத்தில், அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் கடந்த 3 மாதங்களாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. இப்போ பதட்டத்தில் விஜய் அவர்கள் பொங்கல், இது ஜனவரியிலிருந்து மகளிர் இலவச பேருந்து பயணம், 3 சிலிண்டர் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறார் இல்லையா. அதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, 2029 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. விஜய் அவர்கள் ஒரு கனவு கண்டு கொண்டிருப்பார் இல்லையா. என்ன கனவு? இனி 5 வருடத்திற்கு நம்ம தான் முதல்வர் இல்லையா. இந்த கனவு அவருக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த கனவில் மண்ணள்ளி போட்டிருக்கிறது பாஜக. 2029 சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த 3 சிலிண்டர்லாம். ஏன்னா திடுப்புன்னு தேர்தல் வந்துடுனா 6 சிலிண்டர் கொடுக்கலையே, 3 சிலிண்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அடுத்த சென்டிமெண்டலாக ஒன்று அடிப்பாங்க. உங்களுக்கு எல்லோரும் தெரியும் இல்லையா. இப்போ கடந்த கால நிகழ்வுகளெல்லாம் எப்படி சென்டிமெண்டலாக அவர்களை மாற்றினார்கள் அப்படிங்கிறது தெரியும். நாங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்காக தெரிந்தால் டப்புன்னு தேர்தலை கொண்டு வச்சுட்டாங்க. நாங்கள் எல்லாம் பண்ணியிருப்போம், நாங்கள் ட்ரில்லியன் பொருளாதாரத்தில் நாட்டை உயர்த்தியிருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களை ஆட்சி கட்டிலேருந்து இறக்கிட்டாங்க. அம்மா தாயே ஒரு ஓட்டு போடுங்கம்மா இப்படின்னு ஒரு சென்டிமெண்டலாக பேசுகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் இவங்க தீட்டி வைத்திருப்பார்கள் என்பதான. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய பலமே அதனுடைய கல்வி தான் இல்லையா. அதே மாதிரி மருத்துவம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு ஒரு மருத்துவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கணக்குப்படி. அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இன்னும் முன்னேற வேண்டியது இருக்குது, மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு மிக வேகமாக வளர்ச்சியும் மிக வேகமான உள்கட்டமைப்பையும் உருவாக்கி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்றால் அது திராவிட கட்சிகளுடைய பங்களிப்பு. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதில் இன்றைக்கி ஓட்ட விழ ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதா இன்றைக்கு இவர்களெல்லாம் சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.